Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவழியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது எல்லா வயதினருக்கும் ஏற்ற நலம் தரும் நாற்காலி யோகாவாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நாற்காலியில் அமர்ந்தே பயிற்சி செய்யக்கூடிய ஒரு எளிமையான பயிற்சிகளாக இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பெண்கள் நம் நாட்டின் கண்கள் அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரியும். ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு தாயினுடைய வயிற்றில் இருந்தால் நம்ம பூமிக்கு வரணும். அப்போ பெண்களுக்கு ஒவ்வொரு பருவ காலத்திலும் வெவ்வேறு வகையான உடல்களில் அந்த சுரப்பிகளில் மனங்களில் உணர்வுகளில் மாற்றங்கள் ஏற்படும். அது எல்லாமே சரி செய்து அவர்கள் திடமாக வாழ்வதற்கு உரிய முத்திரைகளை தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அதிகமான ஒரு பிரச்சனை அவர்களுக்கு மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அது அந்த சுழற்சி மாறி மாறி வரும். சிலருக்கு ப்ளீடிங் அதிகமாக இருக்கும், வயிற்று வலி, மன இறுக்கம் அதிகமாக இருக்கும். அதிலிருந்து விடுதலை அடையக்கூடிய, அதை சீராக இயங்க செய்யக்கூடிய முத்திரைகள் இருக்கின்றன. அந்த முத்திரைகளை பார்க்க போகிறோம். பெண்களுக்கு மன அழுத்தம் இருக்கக்கூடாது, மன அமைதி இருக்கணும். அதற்குரிய முத்திரைகள் பார்க்க போகிறோம். அவர்களுக்கு ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கணும். நிறைய பெண்களுக்கு அந்த 40 வயதை தாண்டியதுக்கப்புறம் இடுப்பு வலி, முதுகு வலி, அடிமுதுகு வலி ஏற்படும். ஒரு நாற்காலியில் அமர்ந்தே இப்பொழுதிலிருந்தே ஒரு 10 நிமிடம் காலை மாலை ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டே நீங்கள் இந்த பயிற்சியை பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக உங்களது உள் உறுப்புகள், முதுகெலும்புகள் திடமாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். அந்த பெண்கள் மன அமைதியோடும் உடல் ஆரோக்கியத்தோடும் இருந்து வீட்டில் சமையல் செய்யும் பொழுது தான் அந்த சமையல் மருந்தாக மாறுகின்றது. உடல் ரீதியாக உபாதை, மனோ ரீதியாக உபாதை. அந்த மன அழுத்தத்தோடு அவர்கள் சமைக்கும் பொழுது அந்த உணர்வலைகள் சமையலில் சென்று அதை உண்பவர்களுக்கும் ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்காத நிலை ஏற்படுகின்றது. உணவு எப்பொழுது மருந்தாகும் என்றால் அந்த உணவை சமைக்கின்றவர்கள் மன அமைதியோடும் உடல் ஆரோக்கியத்தோடும் உற்சாகத்தோடும் சமைக்கணும். அப்போ பாருங்கள், இந்த யோகக்கலை எப்படி ஒரு இல்லத்திலிருந்து நமக்கு பயன்படுகின்றது. அப்போ பெண்களுக்கு வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் வராமல் தடுக்கக்கூடிய, இது வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயிற்சியாக இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது ஒரு நாற்காலியில் அமர்ந்து சின்முத்திரை, மன அமைதி தரக்கூடிய சின்முத்திரை பண்ண போகிறாங்க. அமர்ந்திருக்கக்கூடிய நாற்காலியில் இந்த மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. முதுகெலும்பு நேராக வச்சுக்கணும். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி. கண்களை திறந்து கொள்ளுங்கள். கை முன்னாடி வச்சுக்கோங்க. சின்முத்திரை, பெருவிரல், ஆள்காட்டி விரல் நுனி, கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். கை முட்டியில் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. மிக மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. ஒரு 5 டைம்ஸ். மூச்சு உள்ளே இழுக்கின்ற பொழுது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது அடிவயிறு லேசாக உள்ள போய்க்கிடணும். இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க. ஆழ் மனதில் இருக்கக்கூடிய மன அழுத்தம், டிப்ரெஷன், டென்ஷன் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை ஆகாய முத்திரை. நடுவிரல், பெருவிரல் நுனி, கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். கை அப்படி மடியில் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். பித்தப்பை, கல்லீரல் நன்றாக இயங்கும். மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும். பெண்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் இந்த முத்திரை பண்ணிக்கணும். மாதவிடாய் காலகட்டத்தில் 4 நாட்கள் பயிற்சி வேண்டாம். 5th டேலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை மாதங்கி முத்திரை. எல்லா கை சேர்த்துக்கோங்க. நடுவிரல் 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்.
இந்த முத்திரையும் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும், மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும், சிறுகுடல் பெருங்குடல் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சூன்ய முத்திரை. நடுவிரல் மடிச்சுக்கோங்க, நடுமையத்தில் கட்டை விரல். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். பெண்களுக்கு தைராய்டு பேராதைராய்டு பிரச்சனை நிறைய பெண்களுக்கு இருக்கும். இந்த முதிரை செய்யும் பொழுது அந்த பிரச்சனைக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும். தைராய்டு நன்றாக இயங்கும் பொழுது உடல் பருமன் சரியாக இருக்கும். மென்சஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முதுகு வலி இல்லாமல் இருப்பதற்கு ஒரு நாற்காலியில் அமர்ந்தே ஒரு பர்வட்டாசன நிலை பார்க்க போகிறோம். 2 கைகளையும் தலைக்கு மேலே மெதுவாக சேர்த்து கும்பிட்டுக்கோங்க. 2 கை சேர்த்து கும்பிட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக கைகளை கொண்டாங்க. நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை மெதுவாக 2 கை தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மூச்சு உள்ளெழுத்திட்டே கை மேலே கும்பிட்டுக்கோங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டே ரிலாக்ஸ். நார்மல் பிரீத்திங். இப்போ நிறைய பெண்களுக்கு வயிறு உப்பிசம், அந்த தொப்பையை குறைக்கக்கூடிய, இடுப்பு தசைகள் குறைக்கக்கூடிய ஒரு சின்ன பயிற்சி. சேரில் கொஞ்சம் முன்னாடி உட்காந்துக்கோங்க. கை 2 பின்னாடி கட்டிக்கோங்க, காலாக கட்டிக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே மெதுவாக கிளக்குனீங்க. அங்கே நார்மல் பிரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டுட்டே மெதுவாக கிளக்குனீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க. சின்முத்திரை பண்ண போகிறாங்க. பெருவிரல் ஆள்காட்டி விரல் நுனி கை மடியில் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சிலே கட்டும். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். மன அழுத்தம் மன அமைதி கிடைக்கும். மன அழுத்தம் நீக்கக்கூடியது மன அமைதி கிடைக்கும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆகாய முத்திரை. நடுவிரல் பெருவிரல் நுனி கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். கை அப்படி மடியில் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். பித்தப்பை கல்லீரல் நன்றாக இயங்கும். மென்சஸ் ப்ராப்ளம் சால்வேஷன் ஆகும். இதய துடிப்பு சீராக இருக்கும். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மாதங்கி முத்திரை. எல்லா கை சேர்த்துக்கோங்க. நடுவிரல் 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மதியம் சாப்பிடுவதற்கு முன்பாகவும் 2 நிமிடம். ஒரு நாளைக்கு 3 வேளை பண்ணிக்கலாம். சப்போஸ் சாப்பிட்ருந்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து பயிற்சி பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சூன்ய முத்திரை. நடுவிரல் மடிச்சுக்கோங்க. நடுமையத்தில் கட்டை விரல் வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பர்வட்டாசன நிலை. மெதுவாக 2 கை தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க.
நார்மல் பிரீத்திங் 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். இப்போ மூச்சு உள்ளெடுத்துட்டே கை மேலே கும்பிட்டுக்கோங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். இப்போ கால் 1 ஃபீட் அகட்டிக்கோங்க. கொஞ்சம் சேரில் முன்னாடி உட்காந்துக்கோங்க. கை பின்னாடி கட்டிக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே மெதுவாக கிளக்குனீங்க. அங்கே நார்மல் பிரீத்திங் 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டே கிளக்குனீங்க. அங்கே நார்மல் பிரீத்திங் 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். 2 கால் சேர்த்துக்கோங்க. கை முட்டியில் வச்சுக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. 2 நாஸ் வழியாக மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவாக மூச்சு விளையாடுங்க. இப்போ மூச்சை மட்டும் அப்படியே அமைதியாக வாட்ச் பண்ணுங்க. நேயர்களே, இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சி பெண்களுக்கு மிக நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. படிக்கக்கூடிய மாணவிகளும் பள்ளி பருவத்திலேயே வீட்டில் காலை மாலை இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. பெண்கள் அதே முறை மாதத்தில் 2 நாட்கள் 15 நாட்களுக்கு ஒரு முறை வாழைப்பூ உணவில் எடுத்துக்கோங்க. வாழைக்காய் அடிக்கடி உணவில் எடுத்துக்கோங்க. மாதுளம்பழம் அடிக்கடி உணவில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பச்சை காய்கறிகள் கேரட்டு பீட்ரூட் பீன்ஸ் இந்த மாதிரி காய்கறிகளை உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை உணவில் அடிக்கடி எடுத்துக்கொள்ளுங்கள். மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடலில் கழிவுகள் சரியாக வெளியேறும், உடலில் கட்டிகள் வராது, கேன்சர் வராமல் சிறப்பாக வாழலாம். இது வருமுன் காப்போம் அப்படிங்க பெண்களுக்குரிய உகந்த பயிற்சி. இதை சிறியவர்கள் முதல் வயதானவர்கள் வரை அழகாக பயிற்சி செய்து நலமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.